எதை செய்ய நினைத்தாலும் அது தடையாகவே இருக்கிறது. ஏன் என்று புரியவில்லையே என்று குழம்பிக் கொண்டிருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். தன் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் நினைவுமாய் இருந்தது. எனவே உள்ளே செல்ல போகும் முன்னாடி எரிகோ மதில் தடையாயிருந்தது. மிகப்பெரிய யுத்தம், வாள், அம்பு எதுவுமே இல்லாமல் வெறும் துதியை கொண்டே தேவன் அந்த மதிலை உடைக்கச் செய்து தன் ஜனங்களுக்கு கானானை சுதந்திரமாய் கொடுத்தார். ஆம், தேவன் ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்க நினைப்பாரானால் எவ்வளவு பெரிய விஷயம் செய்ய வேண்டும் என்று அவசியமில்லை. ஒரு துரும்பை கூட பயன்படுத்தி தடையை உடைத்து அதை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பாருங்க. ஆனால் அவர் சொல்லும் விதமாக நாம் கேட்கிறோமா? 7 முறை சுற்றி வா, கடைசி நாளில் எக்காலம் போது, இப்படி சில சிறு சிறு காரியங்களை சொல்லியிருந்தார். லாஜிக்கே இல்லையே, அற்பமா இருக்குது. இதை எப்படி செய்யறதுன்னு சொல்ல நம்ம யோசிச்சோம்னா சுதந்திரிக்க முடியாதுங்க. எது எப்படியோ கர்த்தர் சொல்றத நான் அப்படியே செய்வேன்னு நாம் செய்யும் போது கர்த்தர் நம்முடைய தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து நம் காரியத்தை வாய்க்க பண்ணுவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், நான் நினைத்திருக்கிற காரியம் நடக்க கூடாதபடிக்கு அதிக தடையாய் உள்ளது. தேவரீர் நினைப்பீரானால் அந்த தடையை உடைத்து அந்த காரியத்தை நான் சுதந்திரிக்க முடியும். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு சொல்லுவது அற்பமான காரியமா இருந்தாலும் பெரிய காரியமான இருந்தாலும் தைரியத்தோடு அதை எடுத்து செய்யவும் தேவரீர் நின் காரியங்களை வாய்க்க செய்யவும் உதவி செய்யும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.